நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 18:27. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். வசனத்தை கொடுத்துக்கால நம்ம என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் மொத்தம் 450 பேர் இருக்காங்க. இங்கே எலியா கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் பாகால் தான் கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து சவால் விடுறாரு. கர்மேல் மலைக்கு எல்லாரையும் வர சொல்கிறாரு. அப்போ 2 பலிபீடங்கள் அமைக்க சொல்கிறாரு. 2 பீடங்களிலும் விறகுகள், தண்ணீர், பலி இதனால் நிரப்புறாரு. அப்போ எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து, இப்போ உங்கள் தேவனை கூப்பிடுங்க, அது உண்மையான தேவனாக இருந்தால் அது இந்த பலிகளில் எரிச்சிடணும்னு சொல்கிறாரு. அப்போ 450 தீர்க்கதரிசிகள் பாகாலை சத்தம் போட்டு அவங்களுடைய உடம்பை அவங்களே காயப்படுத்திட்டு கூப்பிட்றாங்க. ஆனாலும் ஒரு பதிலும் கிடைக்கல. அப்போ தான் இங்கே எலியா அவங்கள கேலி செய்கிறாரு. இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, ஒருவேளை அது தூங்கியிருக்கும், பிரயாணம் போயிருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்து எலியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நெருப்பு வானத்துலேருந்து அந்த பலிகை மேலே விழுந்து எல்லாத்தையும் எரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மக்கள் கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு உணர்றாங்க. இங்கே 450 தீர்க்கதரிசிகள் முன்னாடி எலியா சவால் விட்டதுக்கு காரணம் அவருக்கு தேவன் மேலே இருந்த நம்பிக்கை. தனியால் இருந்த போதும் கூட துளி அளவும் எலியா பயப்படலை, தேவனை சந்தேகப்படலை. இங்கே நாமளும் நிறைய பேர்த்துக்கிட்ட தேவன் தான் ஒரே கடவுள்னு சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் நடத்துவாரா மாட்டாரான்னு யோசிக்கிறோம். இப்படி யோசித்தாலே தேவன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இப்படி நம்பிக்கை இல்லாத போது எதிரில்கிட்ட சவால் விட்ட நாம் தோற்று போக முடியாது, தேவன் செஞ்சிருவார். அதனால் சவால் விடுறது பெருசு இல்லை, தேவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு சவால் விடும்போது தான் தேவன் வெளிப்படுவார். ஆமேன்.